மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நம்பிய நண்பர்களாலேயே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்துவிட்டது. இருந்தாலும் நீங்கள் எதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்று எதையும் எதிர்பார்த்து யாரிடமும் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. ஆனால் உங்க கூடவே இருந்து உங்களை அதிகமாக நம்பி உங்களிடமே வாழ்ந்து வந்த சில மனிதர்கள், அதாவது உங்களுடைய நெருங்கியமான நண்பர்கள், அவர்களுக்கு காசு பணம் வந்ததும் உங்களை மதிக்காமல் செல்வது, அதுவரைக்கும் உங்களை தேடி வருவது, இந்த மாதிரி செயல்களில் உங்களுடைய நண்பர்கள் இதுவரைக்கும் ஈடுபட்டு கொண்டே தான் இருந்தார்கள். மேஷம் ராசியினராகிய நீங்கள் எப்போதுமே எதையும் ஒளிவு மறைவின்றி பேசக்கூடிய வெள்ளந்தியான ஒரு மனிதர்கள். எந்த ஒரு இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது. ஆனால் மனதிற்குள் எதையுமே உங்களுக்குள்ள வைத்திருக்கவே தெரியாது. எதை உங்களுடைய மனதிற்குள் நினைத்தாலும் அதை உடனே வெளிப்படுத்தி விடக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களின் ராசிநாதன் செவ்வாய் பகவான் என்பதாலேயே ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அவருக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு பாந்தக ஸ்தானாதிபதிகளின் தசா புத்தி நடக்கும் பொழுது நீங்கள் உயிரென நம்பிய நண்பரை உங்களுக்கு முதுகில் குத்தும் துரோகத்தை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பார். இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்று நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்களும் சில தேவையற்ற பதிவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து நடந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வழியில் நீங்கள் எவ்வளவுதான் நம்பி அவர்களை உங்கள் கூடவே நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான் என்று வைத்திருந்தாலும் அவங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை துரோகத்தை மட்டுமே தாங்க செய்து கொண்டே இருப்பாங்க. உங்களின் ரகசியங்களை உங்களிடமிருந்தே வாங்கி அதையே உங்களுக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்தியவர்களும் அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். இவனையா நாம் இவ்வளவு காலம் கூட வைத்திருந்தோம் என்று உங்களுடைய நெஞ்சமானது உருகி கண்ணீர் வடித்த நாட்கள் இதுவாகத்தான் இருக்கும். இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன தெரியுமா? உங்கள் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் பாப கிரகங்களின் தாக்கங்கள் இருந்ததால் நண்பர்களை எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானது. அடுத்ததா உழைத்த பணம் திரும்ப திரும்ப கிடைக்காமல் தவித்த காலங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள கவலைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானமும் 11ஆம் இடமான லாபஸ்தானமும் பலவீனம் அடையும் பொழுது இந்த நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் ரத்தம் சிந்தி பகல் இரவு பார்க்காமல் உழைத்த பணத்தை யாரோ ஒருத்தவங்க அவசர தேவை என்று கேட்டபோது இறக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கோ அல்லது நீங்க மற்றவங்களுக்கோ கேட்ட உடனே பணத்தை வாரி வழங்கியிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு பணம் நாளை கொடுத்து விடுவேன் நாளை கொடுத்து விடுவேன் என்று சொல்லி வாங்கிய பணமானது இன்னும் உங்களுடைய கைகளுக்கு வராமல் பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா வாங்கிய பணம் கைக்கு வரும் வரை இருந்த அவங்களின் முகம் வாங்கிய பிறகு அப்படியே மாறத் தொடங்கியிருக்கும். கேட்டால் இழுத்தடிப்பது, போனை எடுக்காமல் தவிர்ப்பது, உங்களையும் மிரட்டுவது போன்ற செயல்களால் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. உங்களின் சொந்த பணத்தை கேட்பதற்கு நீங்களே பிச்சைக்காரனை போய் அவர்களிடம் கெஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியிருக்கும். அடுத்ததா குடும்ப முடிவுகளில் வெளிநபரின் தலையீடு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் மற்றொரு பக்கம் தேடி கொடுக்கும். மேஷம் ராசிக்கு 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் மற்றும் குடும்ப நிம்மதியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தில் ராகுவின் தாக்கமோ அல்லது அஷ்டம சனியின் தாக்கமோ ஏற்படும் பொழுது உங்கள் வீட்டு விஷயங்களில் 3வது நபரின் தலையீடு அதிகமாகி கொண்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டிய முக்கிய முடிவுகளை உங்களை கேட்காமல் யாரோ ஒரு வெளிநபர் அல்லது தூரத்து உறவினர் வந்து தீர்மானிக்கும் அவல நிலைமையானது ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதனால் கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது பெற்ற பிள்ளைகளுக்குள்ளேயோ தேவையற்ற சந்தேகங்களும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டு வீட்டின் நிம்மதியே போகக்கூடிய ஒரு சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய சுயமரியாதை என்ற வெளிநபரால் கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு தருணமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நின்று போன காரியங்கள் மீண்டும் வேகமாக நடைபெற ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் உங்கள் ராசிக்கு காரிய தடையை ஏற்படுத்திய மந்த கதியானது மாறி இனிமே தொட்ட காரியங்கள் யாவும் மளவென வேகம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும்.
உங்கள் லக்னத்திற்கும் ராசிக்கும் பாக்கியஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் வலுப்பெறுவதால் இழுபறியாக இருந்த அரசு காரியங்கள், கோர்ட்டு வழக்குகளும் மற்றும் பல வருடங்களாக முடங்கி கிடந்த திட்டங்கள் யாவும் தங்கும் தடையுமின்றி நிறைவேறி இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் வந்துவிட்டது. இனி இந்த வேலை நடக்காது என்று நீங்கள் கைவிட்ட விஷயங்கள் கூட கிரகங்களின் சாதகமான பார்வையால் தானாகவே சாதகமாகவே முடிந்துவிடும். முடங்கி போன உங்களுடைய வேகம் இனிமே சுனாமி போல பாய்ந்து இலக்கை எட்டக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். அடுத்ததா தொழிலில் புதிய வாய்ப்புகள் தானாக தேடி வந்து உங்களின் வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தி கொடுக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் ஸ்தானமான 7ஆம் இடமும் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடமும் சுப கிரகங்களின் பார்வையால் புனிதமடைந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கு. இதனால் நீங்க தேடி போய் அலைந்த காலங்கள் மாறி புதிய தொழில் வாய்ப்புகளும் பெரிய பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்களும் உங்களை தேடி உங்கள் வாசல் கதவை தட்டும் ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்போது வர தொடங்குகிறது. புதிய கூட்டாளிகள் நம்பகமானவர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாகவும் மாற்றுவார்கள். முந்தைய நஷ்டங்களை எல்லாம் ஈடுகட்டும் அளவிற்கு தொழிலில் லாபங்கள் பன்மடங்கு பெருகி இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய தொழிலும் உங்களுடைய வாழ்க்கையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா மாற்றப்படும். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் புதிய ஆர்டர்களும் தாராளமாக கிடைத்து சந்தையில் உங்களுடைய தொழில் கீர்த்தி உலகறிய ஓங்கக்கூடிய ஒரு நேரம் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கணவன் மனைவிக்குள் இடையே ஒரு புரிதல்கள் என்பது அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானத்தில் இருந்த தோஷங்கள் விலகுவதால் கணவன் மனைவிக்கு இடையே கடந்த காலத்தில் இருந்த தேவையற்ற சந்தேகங்களும் ஈகோ பிரச்சனைகளும் மற்றும் மனக்கசப்புகளும் பனி போல விலகும். ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருடைய உணர்வுகளை மற்றொருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் உன்னதமான ஒரு காலகட்டம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க போகிறது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளியானது குறைந்து அந்யோன்யமானது அதிகரித்து குடும்ப ரகசியங்களை வெளியில் பகிராமலும் இருவரும் இணைந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். இந்த பெரிய நினைத்த தம்பதியர்கள் கூட மீண்டும் இணைந்து வாழ தொடங்குவாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதனை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். வியாபாரம் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடி நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பணி நிமித்தமான சில முடிவுகளை நீங்கள் எடுத்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் மாற போறீங்க. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.